வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைட்லைட்ஸ். இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி. இளைஞரை மிரட்டிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் நயினார் நாகேந்திரன். என்ன சம்பவம்? விவரங்களை பார்க்கலாம். திமுகவின் விடியல் ஆட்சியில் 9000 காலி பணியிடங்கள் இருக்க ஒரே ஒரு உதவி பேராசிரியை கூட நியமனம் செய்ய முடியவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாமகவின் அன்புமணி அவர்கள். மாசற்ற மாண்புமிகு அமைச்சரான மாசு அவர்கள் மீதான உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு. ஒரு இடத்தை தன்னுடைய மனைவி பேர்ல சட்ட விரோதமாக மாற்றிக்கொண்டார் என்கின்ற பிராது 2019 போட்டாங்க. இப்போ அமர்வு போட்டு விசாரிக்கலாமா என்று நீதிமன்றம் கேள்வி. என்னப்பா வழக்கு? விவரங்களை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சிறையில் அடைச்சாங்க, துன்புறுத்தினாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனால் நான் எதுக்குமே அஞ்சல, அதிமுகவை விட்டே கொடுக்கல அப்படின்னு பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். 1000 கோடி ரூபாய் செலவழிச்சோம், நாத்தம் தாங்க முடியல சென்னை மாநகராட்சி கழிவறைகள்ல. இன்னொரு 1000 கோடி ஒதுக்கலாமா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் எங்கு செல்கிறது? விவரங்களை பார்க்கலாம். 150 கோடி ரூபாய் வரி முறைகேட்டில் சிக்கி இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி இருக்கும்போது பக்கத்திலே தஞ்சாவூர்ல திமுக அலுவலகத்துக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் வரி பாக்கியை ஏப்பா வச்சிருக்கீங்க என்ற கேள்விகளோட மக்கள். நல்லா படிச்ச என் தாய் மாமா டாக்டர் ஆயிட்டாரு, எதுவுமே படிக்காத நானு இல்ல, அதாவது படிக்காத நானு துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் என்று எந்த அர்த்தத்தில் இவர் சொல்கிறார் என்கின்ற விவரங்களை அவரிடம் தான் கேட்க வேண்டும். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ்.